எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரத யுத்தம் 9வது நாள் சண்டை. 9வது நாள் சண்டை மகாபாரத யுத்தம். இன்னைக்கு 105 எபிசோடு 105 9th டே வார். 9வது நாள் சண்டை நடக்குது. இந்த சண்டையில 8 நாள் போர்ல நடந்த சோகத்தினால துரியோதனன் ரொம்ப பீஷ்மரை பலபடி கண்டபடி திட்டுறான். அன்னைக்கு 8வது நாள் போர்ல நடந்தது இல்லையா சண்டை. 8வது நாள் போர்ல ஆக்சுவலா கௌரவ படைகள் கொஞ்சம் பின்வாங்கிட்டு, அதை கேட்ட உடனே துரியோதனனுக்கு ரொம்ப தாழ முடியாத ஆத்திரம் வருது. அவனோட ஆத்திரம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எடுத்துன்னு போய் பீஷ்மர்கிட்ட காட்டுறான். உன்னைதானே நான் நம்பினேன், உன்னால தானே நான் இவ்வளவு இது பண்ணேன். உன்னை நம்பி நான் கர்ணனை கர்ணனை நிறுத்தி வச்சிட்டேன். கர்ணனை விளையாட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். நீ உனக்கு என்னதான் நீ சண்டை போட்டா கூட உனக்கு பாண்டவர்கள் மேல ஒரு தனி ஒரு பாசம் இருக்கு. பாண்டவர்கள் சண்டை போட்டா அவளை சிலாகிக்கிற அவளோட சண்டைய. அர்ஜுனன் சண்டை போட்டான்னா சபாஷ்ன்ற, அவனோட சண்டை நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு பாராட்டுற. இதெல்லாம் நீ நான் எங்கள் சைடில் யாரையுமே பண்ணல. எல்லாம் அவளுக்கெல்லாம் பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் நீ பண்ணிட்டு இருக்க. ஒரு எதிரி படையோட தளபதி இது மாதிரி இருந்தால் அந்த படை எப்படி அந்த படை வெற்றி இலக்கை நோக்கி செல்ல முடியும்? போக முடியாது. நீ பாண்டவர்களுக்கு சாதகமாக தான் பண்ணிட்டு இருக்க. கண்டபடி திட்டுறான் அவரை, பீஷ்மரை. பீஷ்மர் அப்படியே உடம்பு நாணி குறுகி போறார். பீஷ்மர் பாராட்டுறார், கரெக்ட் தான். அது ஒரு சாதாரணமா ஒரு வீரன், ஒரு நல்ல வீரன் எதிரி வீரன் நன்னா பண்ணான்னா சண்டை போட்டான்னா அதை பாராட்டுவான். அவனுடைய சண்டை நல்லா இருந்ததுன்னா அதை மனசார வாழ்த்துவான். சண்டை நல்லா இருக்குன்னுவான். அவனுடைய ஐடியாக்களை எல்லாம் இவன் போட்டுருவான். அந்த வகையில தான் இவர் பண்ணார் பீஷ்மர். ரெண்டாவது இன்னொரு சைட்ல அவன் பேரன், தன்னுடைய பேரன் நல்லா பண்றதுனால அவரால் தாங்க முடியல. அதை பாராட்டிடுறார், பிரைஸ் பண்ணிடுறார். கைத்தட்டி சிரிக்கிறார், சத்தம் போட்டு சொல்றாரு, சத்தம் போட்டு பாராட்டுறாரு. அப்புறம் என்ன பண்றான் பாரு, எவ்வளவு என்ன சண்டை போடுறான் பாருன்னு. அதுக்காக அவன் சைட்ல போயிடல இவர். ஆனா இவர் துரியோதனன் என்ன பண்றான், இவர் இங்க இருந்துட்டே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறான். கண்டபடி கேட்கறான் அவரை. ஆனா துரியோதனன் இவர் சொல்லுவார், பீஷ்மர் சொல்லுவார் திருப்பி, நீ செய்த கர்மாக்களும் நீ செய்த அநியாயங்களும் உன்னை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. நீ எவ்வளவோ பண்ணின. அவளை துயில் உறிஞ்சப்ப நீ பேசாம பார்த்துருந்தியே, அது எப்படி உன்னோட அண்ணி இல்லையா? அவனோட அண்ணியை நீயே கூப்பிட்டு அவளை துணியா வருன்னு சொன்னீங்க, அது எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி அது எவ்வளோ பெரிய அசிங்கமானது. அவள் வரமாட்டேன்னு சொல்கிறா, நான் வீட்டுக்கு பயிஷ்டா வரமாட்டேன்னு அவளை நீ உள்ள கூப்பிட்டு பண்ணிய. அந்த அந்த அநியாயங்கள்லாம் தாங்க முடியாமல் தான் இது நடக்கிறது சண்டை. அந்த அநியாயம் உன்னை துரத்துறது. நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணல. நான் என்னால் முடிஞ்ச சண்டையெல்லாம் நான் போட்டு தான் இருக்கேன். என்னோட சக்திக்கு ஏற்ற சண்டையெல்லாம் போட்டு தான் இருக்கேன். பீஷ்மரோட சக்தி அசாத்தியமானது, அதை சொல்ற. அப்ப சொல்ற துரியோதன கிட்ட, நான் சிகண்டியை தாக்க மாட்டேன். சிகண்டி என்ன, அவன் ஆண் இல்லை, அவன் பொண்ணா பிறந்தவன். அதுக்கப்புறம் கந்தர்வர்களுடைய அந்த ஆசீர்வாதத்தினால அவர்கிட்ட ஆணா வாங்கினதை ஆணா மாறிடுறான். கந்தர்வன் ஆக்சுவலா சிகண்டிக்கு எப்படின்னா, சிகண்டி பொண்ணா தான் பிறந்துடுறான். அவன் அவன் ஆணாகிறதுக்காக என்ன பண்றான், அவன் பொண்ணா பிறந்து ஒரு கந்தர்வனை லவ் பண்ணுவான். கந்தர்வனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பா. கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்கும் போது கந்தர்வனை மறுபடியும் அங்கே சேர்த்துக்க மாட்டான். அவனோட குரூப்ல அவனை சேர்த்துக்க மாட்டான். அவனை சேர்த்துக்காத போனப்ப எதுக்கு சேர்த்துக்க மாட்டான்னா, இவன் என்ன பண்ணுவான், இவன் இது மாதிரி சொல்லுவான், பீஷ்மர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு. எனக்கு சரி, நீ என்னுடைய ஆண் தன்மையை நீ ஒரு வருஷம் வச்சுக்கோ, நான் அதுக்குள்ளே மறுபடியும் கந்தர்வலோகத்துக்கு போக முடியாது. என்னுடைய ஆண் தன்மையை நீ வச்சுக்கோ, நீ உன் காரியத்தை முடிச்சிட்ட உடனே உன்னுடைய பெண் தன்மையை வாங்கிட்டு என்கிட்ட இருந்து என்னுடைய ஆண் தன்மையை கொண்டு கொடுத்துருன்னு சொல்லுவா. அது மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி மாத்திட்டு இவன் கந்தர்வனை ஆம்பளை மாறிட்டு போவான். இவனுக்கு என்ன இது வரும்னா, இவன் கல்யாணம் பண்ணிடுவான் ஒய்ஃபை. இவன் ஒய்ஃபை ஏமாத்துறான்ற மாதிரி ஆயிடும் சிகண்டி. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்றதுக்கு. அப்போ அதை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த அவங்ககிட்ட ஆம்பளையே மாறி ஆம்பளையோட அந்த பவரை வாங்கிட்டு போவான். ஆம்பளையா மாற்றிட்டு போவான் இவனை. மறுபடியும் அங்கே போகும்போது அந்த கந்தர்வன் யாருமே என்னை ஏற்றுக்கல, அதனால என்னை கந்தர்வலோகத்தில் என்னை ஏற்றுக்கல, நான் அப்படியே இருக்க வேண்டியதுதான், அதனால நீ அப்படியே ஆம்பளையாரு, நான் பொம்னாட்டியாவே இருந்துருவேன்னு சொல்கிறான். அந்த அப்போ அவன் முதல்ல பிறக்கும் போது பொண்ணு தானே, அப்புறம் தான் நான் ஆணா மாறுறான். அதை சொல்கிறார் பீஷ்மர். இவன் பிறவியால பெண்ணும், அதுக்கப்புறம் இவன் ஆணா மாறுறது கணக்கில்ல. அதனால சிகண்டியை நான் கொல்ல மாட்டேன், சிகண்டிக்கிட்ட நான் சண்டைக்கு போக மாட்டேன், சிகண்டியை எடுத்து பண்ண மாட்டேன். அதே மாதிரி பெண்கள் யாரையாவது வச்சு எடுத்து சண்டை போட்டாலுன்னா அவகிட்டையும் நான் அவளையும் கொல்ல மாட்டேன், அவகிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன்.
இது என்னுடைய தர்மம், இந்த தர்மத்தை ஏற்றுக்கணும். அதுக்கு சரின்னுவான் துரியோதனன். சரி பீஷ்மர் சிகண்டியை நாங்கள் யாராவது கொண்டுக்கிறோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து சிகண்டியை வந்து குறி வைங்கன்னு மற்றவாளையெல்லாம் சொல்லுவோம். நீங்கள் சிகண்டியை குறி வச்சு அவனை காலி பண்ணுங்கோ அப்படின்னுவான். அந்த மாதிரி இப்போ சொல்லி கூட்டின்னு போவான். சண்டை நடக்கும். சண்டை நடந்துட்டு இருக்கோம். சண்டை நடந்துட்டு இருக்கும்போது 9வது நாள் சண்டையில் அபிமன்யுவும் அலம்பசனும் சண்டை போடுறான். இந்த அலம்பசனும் அரக்கன். அவனை அவங்க தான் சொல்லியிருக்கா இல்லையா முதல்லையே, அவன் அரக்க வம்சத்தை சேர்ந்தவன். அவன் வந்து ஒரு அரக்கிய வந்து அவன் அப்பா கல்யாணம் பண்ணுறதுனால அரக்க வம்சத்தை சேர்ந்தவன். அந்த அரக்க குணம் அவங்ககிட்ட இருக்குது, மாயாவித்தன்மை எல்லாம் இருக்குது. அவனுக்கும் அபிமன்யுவுக்கும் சண்டை நடக்குது. அபிமன்யு வந்து பூந்து விளையாடிடுறான். அவன் அலம்பசனோட அந்த மாயையெல்லாம் இவன் கொண்டுடுறான். இவன் வந்து அபிமன்யு எல்லாத்தையும் உடச்சிடுறான். அவனோட மாய வித்தைகளெல்லாம் உடைச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணி அவனோட தேரை உடைச்சி, அவனோட தேர்ப்பாகனை உடைச்சி, அவனோட அந்த தேரோட்டியை அடித்து கொண்டு, அவனோட குதிரைகளையெல்லாம் கொண்டு, தேர் குதிரைகளெல்லாம் கொண்டு அவனை அனாதையாக நிற்க வச்சு, அவனை இப்போ ஆயுத இதில் வந்து அவனை நிராயுதபாணி ஆக்கி அவனை என்னென்ன கூத்து கட்ட முடியுமோ அத்தனையும் பண்ணி தான் அபிமன்யு. அதுக்கப்புறம் அவனை வந்து துரியோதனை வந்து காப்பாற்றி கூட்டின்னு போயிடறான்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி அபிமன்யு அவனை ஓட விடுறான். சாத்தியையும் அஸ்வத்தாமனும் மோதிக்கிறான். சாத்தியையும் அஸ்வத்தாமனும் சண்டை போட்டதில் வந்து அஸ்வத்தாமன் வந்து சாத்தியை ரத்த விளாடாக்கிடும். சாத்தியை பாண்டவர் சைடு சேர்ந்த சண்டை போடுறான். அஸ்வத்தாமன் சண்டை போடும்போது அஸ்வத்தாமன் வந்து சாத்தியை ரத்த விளாடாக்கி அவனை அப்படியே உடம்பெல்லாம் ரத்தம் கொட்ட கொட்ட அவனை ஓட விடுறான். சாத்தியகி அவங்ககிட்ட பயந்துட்டு ஓடுவாங்க. சாத்தியகி அஸ்வத்தாமன் கிட்ட பயந்துட்டு ஓடுவான். அதே மாதிரி துரோணர் அர்ஜுனோட எதுக்குறாரு. அர்ஜுனோட வில்லையெல்லாம் தூள் தூளாக்கிறார் துரோணர். துரோணருடைய சக்தி அசாத்தியமானது. அவர் தான் அவனுக்கு ஆச்சாரியன், ஒரு ஆச்சாரியன். இது அவரே பிரமிக்கிறார். இவனுடைய சண்டை, அர்ஜுனுடைய சண்டையை பார்த்து இவன் எப்படி இப்படியெல்லாம் சண்டை போடுறான், இப்படியெல்லாம் கற்றுட்டு இருக்கானேமோ, பரவாயில்லையே இவ்வளோ நல்லா சண்டை போடுறானேன்னு அவர் நான் சொல்லி கொடுத்தது வித்தையெல்லாம் கரெக்டாக அனுப்பசகாத பண்ணுறானே, ரொம்ப நல்லா பண்ணுறானேன்னு அவரே பாராட்டுறார். துரோணர் வந்து அர்ஜுனனை எதிர்க்கிறார். அந்த நேரத்தில் துரோணர் அர்ஜுனன் சண்டை நடந்துருக்கு முடிவு இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. பீஷ்மர் வந்து அவர் பாட்டுக்கு அவர் துரியோதனன் சொன்ன வார்த்தைகள்லாம் அவருக்கு மனசுல உறுத்த பூந்து பாண்டவ சேனையை உள்ள பூந்து நிர்மூலம் பண்றார். பாண்டவ சேனையை தொலை நடுக்க வைக்கிறார். அப்படியே அடிச்சு தூக்கி எல்லாரையும் ஒரு வழியாக்கி பாண்டவ சேனையை ஒரு நிலை இல்லாத பண்றார். அதை பண்றார். பாண்டவ சேனையை வந்து அடின்னு அடிக்கிறார். அடிச்சு பாண்டவ சேனையை ஒரு அளவையே குறைச்சிடுறார். பாண்டவ சேனைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பீஷ்மரை இருக்கிறது. பீஷ்மரை காக்க துரியோதனை வந்து துச்சாதனை கூட அமைச்சிருக்கான். பீஷ்மரை காப்பாத்திட்டு பீஷ்மர் வந்து பாண்டவ சேனை அடிக்கிறா. துச்சாதனன் இப்ப கேடயமா இருந்துட்டு இருக்கான். அந்த வாதி ஒரு இது நடக்கிறது. இவன் வந்து கிருஷ்ணர் பாக்குறாரு. அர்ஜுனன் வந்து அந்த அளவுக்கு சண்டை போடுற மாதிரி தோணுது. கிருஷ்ணர் அர்ஜுனன் செம்மையா வாங்குறாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன நீ என்ன சண்டைன்னா உனக்கு விளையாட்டா இருக்கா, இவ்வளோ பெரிய சண்டையை எடுத்து எல்லாம் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னமோ அவகிட்ட போர் விட்டு உன்னோட வித்தையெல்லாம் காமிச்சுட்டு இருக்க. அவளை கொல்லுன்னு தானே நான் உன்னை சொல்கிறேன். நீ பீஷ்மரை கொல்ல போறியா இல்லையா, இல்லாட்டா எப்படி இது பண்ணுறதுன்னா இவன் சொல்லுவான். அர்ஜுனன் வந்து தயங்கினபடியே சொல்லுவான். பிதாமகர் எனக்கு ஆச்சாரியன், பிதாமகர் எனக்கு தாத்தா, துரோணர் எனக்கு ஆச்சாரியன், அவளையெல்லாம் போய் என்னை கொல்ல சொல்றியே, நீ என்ன யுத்த நீதி தெரிஞ்சவன் தானே, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், கிருஷ்ணன் சொல்லுவார், அதெல்லாம் எனக்கு தெரியும். சண்டை போடுறதுக்கு முன்னாடி தான் அதெல்லாம். சண்டைன்னு வந்துட்டு அப்புறம் சண்டையில் ஜெயிக்கிறமா தோக்கிறமான்றது தான். உன்னை 13 வருஷம் உங்களை வந்து வனவாசத்தில் விட்டாலே, அதை கவனிச்சிங்களா? வனவாசத்தில் நீங்கள் 13 வருஷம் அந்த கஷ்டத்தை எல்லாம் யோசிச்சுப்பாரு. இந்த இதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கோ. அந்த நேரத்தில் அந்த பீஷ்மருக்கு கேட்கறதானே, கேட்டு என் பிள்ளைக்கு அது மாதிரி பண்ண, என் பேரனுக்கு அது மாதிரி பண்ணக்கூடாது, அவனை வனவாசத்துக்கெல்லாம் அனுப்பக்கூடாது, அவனுக்கு அவன் நாட்டை அவன் பாதியை திருப்பி கொடு, இல்லாட்டா நான் உன்னை ஓய்ச்சிடுவேன்ட்டு இப்போ துரியோதனை மிரட்டுறதானே பீஷ்மர். ஏன் அதெல்லாம் பண்ணல? பீஷ்மர் அதெல்லாம் பண்ணாத பயந்து தானே இருந்தார். அப்போ என்ன தெரியுது? பீஷ்மரால் முடியலன்னு தெரியுது. பீஷ்மர் வந்து அதையெல்லாம் பண்ணல. அப்போ பீஷ்மர் வந்து துரோணர் பக்கம் தான், அந்த துரியோதன பக்கம் தான் இருக்காரு. இன்னைக்கு துரியோதனை வந்து கேட்குறாரு, இது வேற. ஆனால் சண்டைன்னு வரும்போது அவர் துரியோதன பக்கம் தான் சண்டை போடுறாரு. அப்போ அவரை நீ ஓய்ச்சாதான் நீ அந்த இது பண்ணுவோம், இல்லாத நீ எப்படி ஜெயிக்க முடியும்? இல்லாத நீ எப்படி துரியோதனை ஜெயிக்க முடியும்? இந்த சண்டை எதுக்கு ஆரம்பிச்சது? இந்த நாட்டை அந்த உனக்கு அந்த சண்டையில் ஜெயிக்கணுன்ற என்ன இருக்கா இல்லையான்னு கண்ணாமன்னு கேட்ட உடனே அர்ஜுனன் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை இதை பண்ணுறது, இருந்தாலும் சரி பரவாயில்ல நான் போகிறேன், நான் சண்டை போடுறேன், நீ பீஷ்மர் சைடில் தேரை கொண்டு போடுவோம். பீஷ்மர் சைடில் தேரை கொண்டு போவா.
பீஷ்மர் முதல்ல இவன் என்ன பண்ணுவான், அர்ஜுனன் வந்து பல அம்புகளை விட்டு தன்னுடைய கிருஷ்ணன் தேரோட்டியான கிருஷ்ணன் அந்த தேரு இவனை பாதுகாக்கிற மாதிரி அம்புல கொடை மாதிரி பண்ணிடுவோம். அம்பாலேயே கொடை மாதிரி பண்ணி இவாளை பாதுகாத்து கேடைய அமைச்சிருவோம். இதை பார்த்த உடனே பீஷ்மர் சிலாகிக்கிறார். இப்படி எல்லாம் பண்ண முடியாது, இப்படி எல்லாம் சண்டையை வந்து எவ்வளோ அழகாக பிளான் பண்ணிட்டு பண்ணுறோம். நம்ம அம்பு எடுத்தோம்னா அம்பு விட்டோம்னா அந்த அம்பு அதுக்குள்ளே போகாத மாதிரி ஒரு கடையுமே ஒரு தடையே உற்பத்தி பண்ணிட்டான். என்ன அருமையாக சண்டை போடுறான் இவன். பீஷ்மர் உலகாங்கிதப்படுறார். அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறார் அவனோட சண்டையை பார்த்து. அவன் ஆகாயத்தில் பார்த்தா வெறும் அம்பு மழையாக இருக்கும். வெறும் அம்புகள் தான். அந்த ஒரு அம்பு விட்டுச்சுன்னா அந்த அம்பு போய் சேரத்துக்குள்ள இன்னும் 4 அம்பு போறதான் அங்க இங்கிருந்து அர்ஜுனன் கையிலிருந்து. ஒரு அம்பு போய் சேரணுன்ற அவசியமே இல்லை. அடுத்து அம்பு வந்துட்டே இருக்கான். அவர் எவ்வளவோ பீஷ்மர் அது பண்றாரு, தடுக்கிறார், முடியல. உடனே பாக்குறார், அம்பு விட்டுட்டே இருக்கான். விட்டுட்டே இருந்தவொடனே இவர் வந்து அதெல்லாம் தடுத்து வைக்கிறார். அவன் பீஷ்மர் வந்து அவருக்கு தெரியும் இல்லையா, அவர் அர்ஜுனோட அம்பு எல்லாம் தடுத்துறாரு. என்ன கூட அர்ஜுனன் அம்பு விடுறதை பத்தி ரொம்ப ரொம்ப சிலாகிக்கார். ரொம்ப நல்லா பண்ணார். 2 பேருக்கும் பெரிய சண்டை நடக்குது. பீஷ்மர் வந்து அர்ஜுனோட பராக்கிரமத்தை அவரும் அப்படி பாராட்டுறார். கண்ணன் அர்ஜுனன் நீ சரியா சண்டை போடலன்னு திட்டுறான். நீ பல முறை சொல்றான், ஒரு தரம் இல்லை 7 தரம் பல போய் அர்ஜுனனை வந்து ஏமா நீ நீ ஒன்றும் சண்டையை போட மாட்டேங்கிற. உங்க தாத்தாவை பார்த்த உடனே உனக்கு அந்த பாசம் வந்துடுது, நீ பண்ண மாட்டேங்கிற, சண்டை சரியா போடல அப்படின்னு கண்ணன் வந்து அர்ஜுனனை இது பண்ணுவான். ஒரு சூழ்நிலையில கர்ணன் என்ன பண்ணுவான், கண்ணன் என்ன பண்ணுவார், நீ இதை பண்ண மாட்ட, நானே போய் பீஷ்மரை கொண்டு வந்துடுறேன் சக்கராயத்தை எடுத்துன்னு கீழே இறங்கி ஓடுவார். ஓடும்போது பீஷ்மர் வந்து அப்படியே தலையை கொஞ்சி, அப்பா கிருஷ்ணா நீயாவா, உங்க கையால் எனக்கு மோசமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதை பண்ணு, நீ தான் பண்ணணும், உங்க கையால் எனக்கு மோசம் கிடைச்சதுன்னா அதை விட எனக்கு வேற என்ன வேணும், பரவாயில்ல என்ன கொண்டுடுவார். அப்பதான் பீஷ்மருக்கு வந்து அவருடைய இந்த பிறவியில் இருக்க ஆசை போகும். நான் செத்து போகணும் அப்படின்ற எண்ணத்தை தோடுவார். ஏன்னா கிருஷ்ணனே கொல்லணும்ட்டு வராரு இல்லையா, வரும்போது கிருஷ்ணன் கையால் சாகிறது கிடைக்கும் இல்லையா, அப்போ அவர் வந்து நான் செத்து போகணுன்ற எண்ணம் அவருக்கு மனசில் உருவாயிடுது. அன்னைக்கு உருவாயிடுது. அந்த நேரத்தில் நம்ம செத்து போயிடணும், இனிமேல் இருக்கக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணன் வந்து அர்ஜுனுக்கு சாதகமாக வந்து நம்மளையே கொல்றதுக்கே வராரு, அவர் கையால் சாகிறது நமக்கு எவ்வளோ மேலாச்சு, செத்து போயிடணும்னு. ஆனால் அர்ஜுனன் ஓடி போய் கிருஷ்ணனை தடுத்துருவான். தடுத்து நீ வந்து ஒரு பிரதிஜை எடுத்துட்டு இருக்க, ஞாபகம் இருக்கா, ஸோ இந்த சண்டையில் நான் வந்து போய் வில்லோ வாழோ எடுத்து சண்டை போட மாட்டேன்னு சொன்னேன்ல, நீ சொன்னியா இல்லையா, அப்படி இருக்கப்ப நீ வந்து நீ உன்னோட பிரதிஜையை மாதிரி நீ செய்யலாமா, நீ மற்றவர்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டுறவனா இருக்கின்ற வழி, நீ வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரை இது பண்ணுவான், நிறையா சொல்லுவான். அர்ஜுன் சொல்லிட்டு நீ இது நானே கொள்றேன், நானே தாத்தாவை கொள்றேன்னுமா. பிதாமகர் என்ன பண்றாரு பாக்குறாரு, அர்ஜுனன் வந்து பிதாமகர்கிட்ட பயங்கரமா பவரை யூஸ் பண்ணி சண்டை போடுறான். இவன் ரொம்ப வேகமா சண்டை போடுறதை பார்த்த உடனே பிதாமகர் வந்து அவன் அம்பு விடுற லாபகம், அவன் எவ்வளவு அழகா பண்றது, கண்ணனை தேரை எப்படி அம்பால மூடி எப்படி மறைச்சு பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியெல்லாம் சண்டை போட தெரியுது இவருக்கு, எவ்வளவு அருமையா பண்றான், இவங்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். பீஷ்மரா நினைக்கிறார், அர்ஜுனன் கிட்ட சண்டை போடுற சண்டையில நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம கத்துக்கணும். அது மாதிரி இப்போ அவன் என்ன பண்றார், ரொம்ப பாராட்டுறார். அர்ஜுனனை வந்து சத்தம் போட்டு கத்துறாரு பீஷ்மர், அர்ஜுனா ரொம்ப நல்லா இருக்கு நீ பண்றது, நீ சண்டை போடுறது ரொம்ப நல்லா இருக்குன்றார். இப்படி சொல்றவர்கிட்ட எப்படி போய் கொல்றதுன்னு அவன் மறுபடியும் தயங்குறான். மறுபடியும் அர்ஜுனன் வந்து கொல்ல போனவன் மறுபடியும் தயங்குறான். ரொம்ப அவன் வந்து அவனோட திறமை வந்து பீஷ்மரோட கையில ஒரு அம்பை எடுக்கவே விட மாட்டேங்கிறான், இன்னொரு வில்லையே அவர் எடுக்க விட மாட்டேங்கிறான். ஒரு வில்லை எடுத்தாருன்னா அந்த வில்லை உடைச்சிடறான். அவர் இறங்கலாம்னு நினைச்சாருன்னா அவரை இறங்க விடாது தடுத்துடுறான். தேரோட அந்த படியெல்லாம் உடைச்சிடுறான், மேல இருந்து அப்படியே மடக்கிடுறான். அவரை சுத்தி அம்பை எழுதி அவரை நடுவில் நிறுத்திடுறான். அவரை வந்து இப்படி அப்படியே அசைய விடாதெல்லாம் பண்றான். அதெல்லாம் அவர் அர்ஜுனன் பண்றான். இதையெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப சிலாகிக்கிறார், இப்படியெல்லாம் பண்ண முடியாது பரவாயில்லையே அப்படின்னு. ஆனா பீஷ்மர் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவரும் சண்டை போடுறாரு. அவர் சண்டை போடுறதை பார்த்து அர்ஜுனன் பிரமிக்கிறான். இந்த வயசுல இந்த தாத்தாவோட சண்டை இவ்வளோ என்ன இருக்கு, இவ்வளோ அருமையா போடுறாரு, சண்டை போடுறாரு, அந்த இது மாறாத உடம்புல கொஞ்சம் கூட அந்த அழட்டிக்காம சண்டை போடுறதுன்னு வர அதை பண்றாரு இவர்.
இவர் காலத்துல இவர் எப்படியெல்லாம் பண்ணியிருப்பார். இவர் வந்து அம்பாலியை கொண்டு வரும்போது இவர் எப்படி சண்டை போட்டுப்பாரு. அந்த மாலவ தேச அரசனை அவனை பீஸ் பீஸ் ஆக்கிறார் இல்லையா. அவனை வந்து உடம்பெல்லாம் ரத்தம் விளையாக்கி உயிர் மட்டும் இருக்கும் அவனுக்கு, உடம்பு பூரா கொட்டும் ரத்தம், அந்த மாதிரி பண்ணி அனுப்புவார். அதையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணன் வேற அர்ஜுனனை நிறைய திட்டுறான். நீ பண்ணுறது சரியில்லை, இன்னும் உன் மனசில் பிதாமகர் இருக்காரு, நான் எவ்வளோ சொன்னேன் உனக்கு, ஒன்றும் உன் மனசில் உங்கள் ஆச்சாரியன் நம்ம தாத்தான்னு அந்த எண்ணம் இருக்குது, அந்த எண்ணத்தை எல்லாம் நீ விட்டாதான் சரியாகணும் அப்படின்னு வந்து நீ வந்து இப்போ இவர் மேலே ரொம்ப கருணையாக பட நீ வந்து யோசனை பண்ணி, நான் உனக்கு பகவத்கீதை உபதேசித்தேன், உன்னை இயக்கிறது பகவான் தான், நீ வெறும் பீஷ்மரோட உடலை தான் கொல்ற, அவனோட ஆன்மாவை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் உடலை கொல்லணும், நீ கொல்லலைன்னா இந்த யுத்தத்தில் நீ ஜெயிக்க முடியாது, பீஷ்மரை ஜெயிச்சாதான் நீ மற்றதை பேச முடியும், பீஷ்மரை ஜெயிக்கிறதுக்கான எந்த விதையும் நீ எதையும் எடுக்க மாட்டேங்கிற, மற்றபடி எல்லாரும் சண்டை போட்டு என்ன புண்ணியம், நீ செய்ய வேண்டியதை முறையா செய், பீஷ்மரை கொல்ல வேண்டியது உன் கடமை, நீ தான் பண்ண முடியாது, நீ பண்ணி ஆகணுன்ற. இதுக்கு நடுவில் கௌரவர்ல இருந்து துரியோதனை வேற வந்து பீஷ்மரை நீ என்ன சண்டை போடுற, நீ ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, உன்னால பாரு, நீ வந்து அவனை போய் அர்ஜுனன் போய் இவ்வளவு அம்பு விடுறான், அவனை போயிடுற, அவன் சேலை தாக்கு போய் பாராட்டுற, அப்படியேதான் அடிச்சு இடம் பண்றான், அவன் வந்து நம்ம படைய அசிங்கம் பண்ற, அவளையெல்லாம் நீ வந்து பாராட்டுற, இது என்ன புது விதமான யுத்தமா இருக்கு, நீ இந்த சைட்ல இருந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நீங்க ஒரு நாள் நீங்க பாண்டவர்களை எதிர்த்து அவளை ஜெயிக்க மாட்டீங்க, நீங்க அவளை நான் பாண்டவர்களை கொல்ல முடியாதுன்னு சொல்ற, நீ பெரிய வீரன்ற, நீ பெரிய வீரன் என் சைட்ல இருக்க, உன்னால பாண்டவர்களை கொல்ல முடியாதுன்னு சொன்னா வேற யாரும் வருவா, சேனாதிபதி நீ தானே, நான் வந்து சிகண்டியை கொல்ல மாட்டேன், பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் நீ சொல்லிட்டு இருக்க, நீ தானே இந்த சேனாதிபதி நீ தானே, உன்னை சேனாதிபதி ஆக்கினதை நான் கர்ணன் ஆக்கிக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் மறுபடியும் சொல்லுவான். பீஷ்மருக்கு அவர் சொல்ல அறுவப்பாங்க, அதுவும் கர்ணனை தூக்கி பேசும்போது பீஷ்மருக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதே மாதிரி அவன் கர்ணனை தூக்கி பண்ணிட்டு இருக்கான், நம்மளை விட கர்ணன் வசதின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு ரொம்ப திட்டுவான். உங்களை பட தளபதி ஆக்கினது என் தப்புன்னு கர்ணன் எவ்வளவோ சொல்லலாம், நம்பவே வேண்டாம் இவாளை எல்லாம் சொன்னான், நான் கேட்கல, நான் கேட்காமல உங்களை இதாக்கினேன், அது ஏன் தப்பு அப்படின்னு சொல்றான். பீஷ்மர் எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் அர்ஜுனனோட அம்புகளிலிருந்து அவரை வந்து அர்ஜுனன் விடுற அம்புகள்லேருந்து தன்னை காப்பாற்றிக்க தான் முடியாது வழி, அர்ஜுனன் கொல்லணுன்ற அளவுக்கு அவரால் போக முடியல, அவரோட அம்புகளே விட முடியல, அந்த அளவுக்கு அது வந்து வில்லையே தொட விட மாட்டேங்கிறான் அர்ஜுனன். அவர் வில்லை எடுத்த உடனே அவர் வில்லை உடைச்சிடுறான், அம்பை எடுத்தா அந்த அம்பை கையில இருந்து தட்டி பறிச்சிடுறான். இது மாதிரிலாம் அம்பு விட முடியாது இல்லையா, ஒரு கையில அடிப்படாத, கையில அம்பு போட்டு பிச்சுட்டு கையை விட்டு பிச்சுட்டு போற மாதிரி ஒரு அம்பு விடணும்னா அது எவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் துரியோதனம் பண்ணலாம். துரியோதனன் தன்னுடைய முழு வித்தையும் காட்டுறான் அன்னைக்கு. அதோட இந்த அப்பதான் பீஷ்மருக்கு சொல்றது, இவெல்லாம் இவ்வளவெல்லாம் இது பண்ணலாம், கிருஷ்ணனே என்னை கொல்லணும்ட்டு வந்துட்டார், இனிமே நான் உயிரோட இருக்கணுமா, நான் இருந்து இந்த அஸ்தினாபுரத்தை என்ன நான் காப்பாற்ற போறேன், அஸ்தினாபுரத்தை காப்பாற்றி நான் யாருக்காக காப்பாற்றணும், துரியோதனுக்கு காப்பாற்றி கொடுத்தா துரியோதனன் என்ன பண்ணுவான், இவாளை மறுபடியும் கொடுமை தானே பண்ணுவான், இவாளை மறுபடியும் காட்டுக்கு போக சொல்லுவான், ஏன் நான் வந்து இவாளெல்லாம் காட்டுக்கு போகிறதுக்கு நான் காரணமாக இருக்கலாமா, மறுபடியும் இவாளுக்கு 14 வருஷம் அஞ்ஞான வாசம் சொல்லிடலாம், இவாளை மறுபடியும் 14 வருஷம் அஞ்ஞான வாசம் அமைச்சாருன்னா அதுக்கு நான் காரணமாகலாமா, நான் இது மாதிரிலாம் பண்ணலாமா, நான் அஸ்தினாபுரத்தை காப்பேன்னு சொன்ன இந்த வம்சத்தில் வந்து அவள் பாண்டவங்களும் இந்த வம்சம் தானே, அவள் மேலே இவன் இவ்வளவு இது பண்ணுறானே, துவேஷம் கொண்டாடுறானே, பாண்டவங்களும் இந்த வம்சத்தை சேர்ந்தவா தானே, அவளை நான் கொல்ல நான் இதுமே நான் இந்த படைக்கு தளபதியாக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் எப்படி இதை வச்சுட்டு அர்ஜுனன் கிட்ட நான் எப்படி கொள்வேன், அர்ஜுனன் கிட்ட அதை விட அர்ஜுனன் கையால் நான் செத்து போகிறேன், அது எனக்கு மேல். அப்போதான் அவர் வந்து தானாகவே தான் செத்து போகணும், இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். பீஷ்மர் வந்து துரியோதனன் வந்து கண்டபடி திட்டினதும் கண்ணன் சக்கரத்தை தூக்கிட்டு இறங்கி ஓடி வந்து பீஷ்மரை நான் கொண்டு வரேன் நீ கொல்ல அர்ஜுனன் கிட்ட சொல்லிட்டு அவர் இறங்கி ஓடி வந்ததையும் இதெல்லாம் பார்த்த உடனே அப்போதான் பீஷ்மருக்கு வந்து இது என்ன வாழ்க்கை, நம்ம ஏன் இருக்கணும், நம்ம இனிமேல் இருக்க வேண்டாம், நம்ம செத்து போகலான்ற எண்ணம் தோன்றது மனசுல. அதை வந்து நம்ம இப்படிலாம் பண்றதை விட நம்ம செத்து போய் நம்ம வந்து அதை விட அர்ஜுனன் கையால செத்து போயிடலாம், அர்ஜுனன் நல்ல வில்லாளி நல்ல வீரன், ஒரு வீரன் கையால செத்ததான் நம்மளுக்கு இருக்கட்டும், நம்ம இனிமே இந்த உலகத்துல வாழ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். பீஷ்மர் அது மாதிரி நினைச்சாதான் அவருக்கு சாவு, இல்லாட்டா அவருக்கு சாவு கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு வரம் இருக்கு, அவர் நினைக்கிறப்பதான் சாக முடியும்னு, அவர் நான் சாகணும்னு நினைச்சாதான் சாக முடியும்னு ஒரு வரம் இருக்கு. அது கங்கையை வந்து பீஷ்மரை வந்து சந்தனு மகாராஜா கொடுத்தா இல்லையா, வளர்த்து பெரியவனா வளர்த்து
வளர்த்து கொண்டு கொடுத்தப்ப அதை சொல்லுவான், இவன் பெரிய வில்லாளியாக இருப்பான், பெரியவனாக இருப்பான், இவன் நினச்சாதான் சாக முடியும், இல்லாத இவனை வந்து இவன் மனசில் நினைக்காத இவன் வந்து சாகலாம் முடியாது, சாக மாட்டான் அப்படின்னு சொல்ல. அதை இப்போ நினைக்கிறார் பீஷ்மர். நான் வந்து செத்து போகணும், இனிமேல் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் இருந்து யார் ஜெயிச்சாலும் அர்ஜுனன் இப்போ பாண்டவர்களில் வந்து அர்ஜுனன் ஜெயிச்சு துரியோதனன் செத்து போனாலும் எனக்கு வந்து இவ்வளோ நாள் சோறு போட்டு வளர்த்தமோ, என்னை என் படையை என்னை வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு நல்ல இதில் அங்கீகாரத்தில் வச்சுருந்தோம், இந்த படைக்கு சேனாதிபதி ஆகியமோ, என் தலைமையில் இருக்க சேனை வந்து சேனாதிபதியா என் தலைமையில் இருக்கும்போது அந்த நாடு வந்து அழிஞ்சு போகிறது. துரியோதனன் அரசன் செத்து போயிட்டு அர்ஜுனன் வந்தால் நான் நிம்மதியாக இருக்க முடியுமா? சரி, துரியோதனன் தான் ஜெயிச்சு அர்ஜுனனை கொண்டுட்டு அர்ஜுனன் வந்தான்னா, அர்ஜுனன் வந்து என்னுடைய பேரன் இல்லையா? அவன் செத்து போன அப்புறம் நான் தான் பாண்டவர்கள் இல்லாத என்னால் பாண்டவர்கள் வந்து செத்து போயிட்டான்றதை கேட்டுட்டு என்னால் இருக்க முடியுமா? பாண்டவர்களை எங்கள் கண்ணெதிரே எங்கள் இவாளெல்லாம் கொல்றதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா? அப்படி இருந்தேன்னா நான் இதுக்கு ஒரே வழி நான் செத்து போகிறது தான். நான் செத்து போனப்போ இவன் எப்படியோ போட்டேன், இவன் என்னாலும் பண்ணிக்கட்டும், நான் சாகணும்னு நினைக்கிறேன். இவர் சாகணும்னு நினைக்கிறார். இவர் இது அர்ஜுனன் கையால் அடிபட்டு செத்து போயிடலான்னு நினைக்கிறார். அந்த நேரத்தில் ஈவினிங் ஆயிடுது, சண்டையை நிறுத்திடா, டைம் ஆகிடுதுன்னு சண்டையை நிறுத்திடுறா. எல்லாரும் அபாவா கூடாரத்துக்கு போயிடுறா. நாளை யுத்தத்தை பற்றி நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.